ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவு டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஜோஹோ ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஜோஹோட அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள போகும். ஓகேவா? ஸோ இதான் அந்த பேஜ். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸ்கில் செட் பாத்தீங்க அப்படின்னா சி பிளஸ் பிளஸ் ஜாவான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஜோஹோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பா சில இருக்கும், இல்ல ஜாவால கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு ஜோஹோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா அப்படின்னா. ஓகே. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணியுமே கேட்பாங்க, மேம் இது வந்து கண்டிப்பா சில தான் இருக்குமா, ஜாவால இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சி இல்லைன்னா ஜாவால தான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அது நல்லா தெரியுது அப்படின்னா நீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0 to 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொகேஷனும் சென்னை தான், இன்டர்வியூ லொகேஷனும் சென்னை தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே. எப்போதும் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வெல் டிசைன் சாஃப்ட்வேரை வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ரைட் பண்ண தெரியணும். கோட் ரைட் பண்றீங்க அப்படின்னா அது வெல் டிசைனா, டெஸ்டபிளா, எஃபிஷியன்ட் கோடா இருக்கணும் அப்படின்றது. ஜோஹோவே பாத்தீங்க அப்படின்னா அது அவங்க எல்லாமே ப்ராடக்ட் பேஸ், அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டை தான் டெவலப் பண்றாங்க. அதனால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி, ஏன்னா நான் ஆல்ரெடி டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் நிறையவே வந்துட்டு இருக்கு. இன்னும் போக எனக்கே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணி பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டா படிக்கிற எல்லாருமே அந்த 3 கம்பெனிக்குமே நான் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் போகணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே வந்து கோர்ஸ் படிப்போம். கோர்ஸ் படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் தராங்களா இல்லையா அப்படின்னு டவுட் இருக்கும். ஏன்னா நம்மகிட்டயே நம்மளே இப்ப ஜென்ரலா போறோம் அப்படின்னா, ஐயோ பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பவே ரெஃபர் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு கூட நான் வந்து கோர்ட்ல வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு கம்பெனில வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அடுத்து அந்த வீடியோவும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா, அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ. ஏன்னா இப்ப வந்து ஜென் ஏஐன்ற ஒரு ரெக்யர்மெண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இல்ல நீங்க பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு போகணும் அப்படின்னா பைத்தான் ஏடபிள்யூஎஸ் படிச்சுட்டு போகலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு கேட்ட கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் தெரியுமா, இன்னொன்னு ஏடபிள்யூஎஸ் தெரியுமா அப்படின்றத கேட்பாங்க. இல்ல பைத்தான் பேக்எண்ட் தெரியுமா அப்படின்றத கேட்பாங்க. நான் இந்த ரோல் பத்தின டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னோட நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ஹவுசிங் போர்ட்லயே நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணலாம். இப்போ வாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை போய் பார்க்கலாம். ஓகே. இன்னொன்னு பாருங்க, நோட்டுன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா எல்லாரும் அ அப்ளை பண்ணும்போது இத ரீட் பண்ணிக்கோங்க. 2020 நானே ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு குடுத்துருவேன். 2025 கிராஜுவேட்ஸ் வந்து ரீஃபைன் ஃப்ரம் அட்டெண்டிங் திஸ் இன்டர்வியூ. 2025 அதாவது இப்ப பேட்ச் என்டர் பண்றவங்க அப்ளை பண்ணாதீங்க. 2024 நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த மெயில் நீங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எப்பா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மேம் எனக்கு மெயிலே வரல, எப்ப வரும் அப்படின்றது. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிசீவிங் அன் இன்டர்வியூ கால் லெட்டர் ஆன் ஆர் பிஃபோர் 8th ஜூலை. 8th ஜூலைக்கு முன்னாடி, அதாவது 5 PM தான், ஈவினிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா இன்டர்வியூ மெயில் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மேபி அந்த 8th ஜூலைனா அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது
ஃப்ரீக்வெண்ட்டா இப்ப சொல்லிட்டே இருக்காங்க. என்ன ஆயிடுதுன்னா, ஏன்னா நம்ம இப்ப Zohoல நேத்து நம்ம 2 டேஸ் பிஃபோர் தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருப்போம். அதுக்கப்புறமும் இந்த மாரி போடுறான். ஃப்ரீக்வெண்ட்டா போடும்போது, அடிக்கடி வந்து ஏன்னா இது ஃப்ரெஷர் இப்போ மெயினாவே ஃப்ரெஷர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு தான் குடுத்துருக்காங்க. 1 to 4 இயர்ஸ். அடிக்கடி அட்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இன்டர்வியூக்கு நீங்க அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்ஸ் கேப் விட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் 3 to 6 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறமா அடுத்து வர ரெக்யர்மென்ட்க்கு அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடிக்கடி நீங்க இந்த மாரி சைமல்டேனியஸா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இத நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சிவியரா பனிஷ்மென்ட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க, மெயில் ஐடி குடுத்துக்கோங்க. ஏன்னா இது எப்பவுமே அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். ஜெண்டரு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, டிகிரி என்னன்றத குடுத்துக்கோங்க. கரண்ட் லொகேஷன் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எங்க அப்படின்றதையும், ஸ்டேட் எங்க, நேஷனாலிட்டி, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா குடுங்க. இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, நாட் அப்ளிகல் குடுத்துக்கோங்க. இல்ல அவங்களே ஃப்ரெஷர்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது கரண்ட் சிடிசி கரண்ட் சிடிசில நாட் அப்ளிகபிள் ஃப்ரெஷர் குடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசிலயும் நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணவங்களுக்கு எவ்வளோ மந்த்தோ அத வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்க ஒண்ணு மெயினா குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இது ரீசென்ட்டா வரும்போது பைத்தான் வந்து கேட்கறாங்க. எல்லாருக்குமே டவுட் இருக்கும். பைத்தான் படிக்கிறோம். Zohoல போக முடியுமா? அப்படின்றது. நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சி, ஜாவா தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட் செகண்ட் ரவுண்ட் போகும்போது பைத்தான் தெரிஞ்சிருந்தா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 4 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இங்க ஜோஹோ தென்காசிலயும் ஒர்க் பண்றாங்க. சென்னையிலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ இதுல வந்து அக்னாலஜ்மென்ட் குடுத்துட்டு, உங்களோட அங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அக்னாலஜ்மென்ட் ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் நாட் எம்ப்ளாய்ட் இன் Zoho ஏர்லியர். நீ எம்ப்ளாய்டா இல்லையா அப்படின்றத இங்க டிக் பண்ணிட்டு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. இதுக்கு அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயில் வந்துச்சு அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. வரலனாலும் பரவாயில்ல. இன்னும் நிறைய ரெக்யர்மெண்ட் நான் போட போறேன். ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் இன்ஸ்டியூட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கூட லிஸ்ட் வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Bye. Take care. We'll see you on next video.